நம்ம எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்கிறோம். அதனுடைய கருத்து நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப கங்கையில் சென்ற சில காரியங்கள் அவர்கள் ரொம்ப நாளா நிறைவேறாத காரியங்களை செய்யும் பொழுது, இவர்களுக்கு அது உறுதியான அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கங்கள். நம்ம எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்கிறோம். அதனுடைய கருத்து நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப கங்கையில் சென்று நீராடும் பொழுது நம்மளுடைய 3 தலைமுறைகளோட புண்ணியத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம் என்பது நம்ம சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 27ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய தேதி வளர்பிறை திரியோதசி, முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 28ஆம் தேதி அதிகாலை 3:13க்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 28ஆம் தேதி அதிகாலை 12:41க்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:39 9:10 வரை. அதன் பிறகு காலை 11:43 மதியம் 2:17 வரை. மாலை வேளையில் 6:23 7:25 வரை. ராகு கால நேரம் காலை 10:11 11:43 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:48 4:20 வரை. கூலிகன் காலை 7:07 8:39 வரை. சந்திராஸ்தம ராசி மேச ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய கொஞ்சம் சனி பிரதோஷம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஆதரவு, ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு அனுகூலம், கடக ராசிக்கு உழைப்பு, சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு குழப்பம், விருச்சக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு நட்பு. சுப ஓரைகள் பார்ப்போம். இந்த சுப ஓரைகளை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களில் நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து குரு ஓரை காலை 8:08 9:10 வரை. சுக்கிர ஓரை காலை 11:13 மதியம் 12:14 வரை. புதன் ஓரை 12:14 மதியம் 1:16 வரை. சந்திர ஓரை மதியம் 1:16 2:17 வரை. குரு ஓரை மதியம் 3:19 4:20 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:23 7:25 வரை. நல்ல ஓரைகள் செய்யப்படும் காரியங்கள் மிக மோசமான திசைகள் நடந்தால் கூட அவை நமக்கு நல்ல பலன்களே எடுத்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் என்னுடைய பதிவுகளில் இந்த ஓரைகளையும் நான் குறிப்பிட்டு வருகிறேன். தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே எந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை நீங்கள் நான் இங்கே பதிவிலே கூறும் இந்த விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டால் அதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் கவனிக்கும் பொழுது நீங்கள் அன்று செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியையே எடுத்து தரும். தொடர்ந்து பூச நட்சத்திரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் நட்சத்திரமாக ஆயில்யமும், 4ஆம் நட்சத்திரமாக பூரமும், 6ஆம் நட்சத்திரமாக அஸ்தம், 8ஆம் நட்சத்திரமாக சுவாதி, 9ஆம் நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களிலே நீங்கள் எடுக்கும் காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களிலே இவர்கள் சில காரியங்கள் அவர்கள் ரொம்ப நாளாக நிறைவேறாத காரியங்களை செய்யும் பொழுது இவர்களுக்கு அது உறுதியான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் நட்சத்திரம் பூரம், 4ஆம் நட்சத்திரம் அஷ்டம், 6ஆம் நட்சத்திரம் சுவாதியும், அனுஷம் 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் கேட்டை. இந்த நட்சத்திர காலங்களிலே சந்திரன் இருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முடியாத காரியங்களை முடித்துக் கொள்வதற்கு இந்த நட்சத்திர காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் செய்து எல்லோருமே இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.